ஹாய் காய்ஸ், வணக்கம், வெல்கம் டு மிஸ்டர் செரி கம்ப்யூட்டர்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பியூரான ஒயிட் கலர் பிசி, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பியூர்னு சொல்லலாது. ஆனால் பிசி கேஸ் மற்றது பார்த்தீங்கன்னா மதர் போர்ட், மற்றது கூலர்ஸ், மற்றது மானிட்டர் எல்லாமே நாங்கள் ஒயிட் கலரில் எடுத்து கஸ்டமர் கேட்டதுக்காக இந்த பிசி ஒன்று பில்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிசியோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கேமிங் மற்றது பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஒர்க்குக்காக தான் இந்த பிசி எங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க கஸ்டமர். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணிக்க ஃபுல் காம்போனன்ட்ஸும் எம்எஸ்ஏயோட இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க கேசிங் மற்றது மதர் போர்ட் எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சீரிஸுக்காகவே வந்த மதர் போர்ட்டும் மற்றது பார்த்திங்கன்னா கேசிங்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த பிசிக்கு நாங்கள் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி பிசி பில்ட் பண்ணியிருக்கோம், மற்றது என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வருது, மற்றது பார்த்திங்கன்னா இதோட பெஞ்ச் மார்க்ன்றதை பார்த்துக்கொள்ளலாம். இந்த பிசி பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க ப்ரொசஸர் பார்த்தோம்னா ரைசனோட Ryzen 7 7700X என்ற ப்ரொசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 85,500 அந்த ரேஞ்சில் வருது. நாங்கள் நார்மலாகவே ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போடுறாங்க. அது உங்களுக்கும் சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்கலாம். நாங்கள் ஸ்க்ரீன்லேயே போட்டு மற்ற ப்ரைஸும் சொல்லி கொண்டு போகிறோம். அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸி. மற்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணியும் வைக்கலாம். நீங்கள் ஃப்யூச்சரில் பிசி பில் பண்ணவோ இல்லாட்டி இப்போ நீங்கள் பிசி பில் பண்ண போகிறீங்கன்னு எதிர்பார்த்து கொண்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ப்ரைஸஸ் ஓகேவாக இருக்கும். இப்போ நாங்கள் சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற ப்ரைஸ் தான். நீங்கள் நாளைக்கு ஒரு பிசி பில் பண்ண போகிறீங்கன்னா சம்டைம்ஸ் ப்ரைஸஸ் மாறுபடலாம். ஸோ நீங்கள் பிசி பில் பண்ணிக்க நம்மள்ட்ட கோட்டேஷன் ஒன்று எடுத்துகிட்டு அந்த டேட்டில் என்ன மாதிரி ப்ரைஸ் இருக்குன்னு பார்த்து நீங்கள் பிசியை ஆர்டர் பண்ணி கொள்ளலாம். இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்க ப்ரொசஸர் பார்த்தோம்னா Ryzen 7 7700X என்ற ப்ரொசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 85,500 அந்த ரேஞ்சில் வருது. மற்றது பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ தானே. ஸோ நம்மள்டேருந்து 3 years வாரண்டியோட நீங்கள் இந்த ப்ரொசஸரை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க மதர் போர்ட் பார்த்தோம்னா MSIயோட B650M Project Zero என்ற மதர் போர்ட் தான். இந்த மதர் போர்ட்டோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டில் ஃப்ரண்டில் உங்களுக்கு கேபிள்ஸ் ஒன்றுமே வராது. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா கேபிள்ஸுமே நீங்கள் பேக் சைடால் எடுக்கக்கூடிய மாதிரி போர்ட்ஸ் எல்லாம் பேக் சைட்லேயே வந்து கொண்டு இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஸ்க்ரீனில் போடுற மாதிரி இந்த மதர் போர்ட்டோட போர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் CPU பின் சரி மற்றது நீங்கள் எல்லா கனெக்டர்ஸுமே எல்லாமே பேக் சைட்லேயே வந்துடும். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்டில் கேபிள்ஸ் குறைவாகவே இருக்கும். ஒரு பெஸ்ட்டான மதர் போர்ட் தான். மற்றது பார்த்தீங்கன்னா ஓவர் கிளாக்கிங்கும் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இந்த வீடியோவில் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் இந்த மதர் போர்ட் அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டில். மற்றது பார்த்தீங்கன்னா மேலே வர பிளேட்ஸ் எல்லாமே நல்ல மெட்டல் குவாலிட்டியாகவே இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னா இந்த பிசி பில்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிற ரேம் பார்த்தோம்னா ஹோசே பிராண்டோட வெஞ்சன்ஸ் சீரீஸில் பார்த்தீங்கன்னா 16 GB 2 ரேம் வருது. அது பார்த்தீங்கன்னா 32 GB கிட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு முதல் மலிவாக தான் இருந்தது. பட் இப்போதைக்கு கரண்ட் ரேட்டில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,60,000 வருது. இது பார்த்தீங்கன்னா 5600 MHz வர ரேம் ஒன்று தான். நார்மல் ஹோசர் வெஞ்சன்ஸ் இந்த 16 GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 75,000 வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா 5600 MHz. மற்றது 6000 MHz 77,000 வருது நார்மல். 6GB வர்றதுனா கொஞ்சம் ப்ரைஸ் கூட. இது பார்த்தீங்கன்னா 32 GB கிட். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,60,000. மற்றது பார்த்தீங்கன்னா ஹோசர் பிராண்ட் ரேம்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் 10 years வாரண்டி கொடுத்து கொண்டிருக்கோம். ஸோ மகளில் நார்மலாகவே 3 years தான் கொடுக்குறாங்க. பட் நாங்கள் 10 years வாரண்டி கொடுத்து கொண்டிருக்கோம். உங்களுக்கும் ரேம்ஸ் தேவைப்படுமெண்டா ஹோசே பிராண்டில் நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பிசி பில்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுல SSD கஸ்டமர் பார்த்தீங்கன்னா SSD மட்டும்தான் 1 TB கேட்டிருந்தவர். இதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் NVMe யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டன் பிராண்டோட NV3 1 TB NVMe யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா Gen 5 சப்போர்ட் இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ணிக்க Gen 4 NVMe தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா 2 NVMe ஸ்லாட்டும் 4 RAM ஸ்லாட்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்டோரேஜை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பிசியில் யூஸ் பண்ணிக்க லிக்விட் கூலர். இதுவும் பார்த்தீங்கன்னா MSI பிராண்டோட லிக்விடில் A1300 360mm லிக்விட் கூலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது இந்த ப்ரொசஸருக்கு ஓகேவாகவே இருக்கும். மற்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ARGB சப்போர்ட்டோட வருது. ஸோ ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒரு பெஸ்ட்டான லிக்விட் கூலர் தான். அதோட பார்த்தீங்கன்னா 3 years வாரண்டியோட எங்கள்கிட்ட எந்த பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்க கிராஃபிக்ஸ் கார்டு. இது பார்த்தீங்கன்னா MSI பிராண்டோட RTX 5070 யூஸ் பண்ணியிருக்கோம். இது 5070 பார்த்தீங்கன்னா வெண்டஸ் OC எடிஷனில் 12 GB கிராஃபிக்ஸ் கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தனக்கு இதான் வேணுமென்று கேட்டிருந்தால நான் கொடுத்துருக்கோம். மற்றது பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவோம். வேறு ப்ரைஸஸ்கள் இப்போ ப்ரைஸ் கூடிக்கொண்டு இருக்குது கிராஃபிக்ஸ் கார்டு அதுகள். அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்ட்ராவாக அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வரதில் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதில் கஸ்டமர் சூஸ் பண்ணது நாங்கள் RTX 5070 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் அதை யூஸ் பண்ணி தான் இந்த பிசிக்கு பில்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கேம்டியாஸ் பிராண்டோட Helioவில் P2 850 கோல்ட் ஃபுல் மாடியுலர் பவர் சப்ளை தான் கொடுத்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா 36,500 37,000 அந்த ரேஞ்சில் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணிக்க கேசிங் பார்த்தீங்கன்னா MSIயோட மக் பெனோ
எக்ஸாக்ட் மாடல் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஐயோட மேக்பனோவில் M100R பி செட் அண்ட் M80X கேசிங். ஏன்னா இந்த மதர்போர்ட் பார்த்தீங்கன்னா M80X மதர்போர்ட் தான், ATX இல்லை. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த M80X கேசிங் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 36,000 அந்த ரேஞ்சில் வருது. மற்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ATXலேயும் மதர்போர்ட்டுக்கு போடக்கூடிய மாதிரி இந்த கேசிங் எடுத்துக்கொள்ளலாம். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 46,000 அந்த ரேஞ்சில் வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒயிட் கலர்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். MSI பிராண்டோட 27 இன்ச்சில் MSIயோட மக் சீரீஸில் 27 4QRFW X32 அண்ட் 27 இன்ச் மானிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 320 ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அதோட பார்த்தீங்கன்னா IPS பேனல். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,09,000 வருது. அதோட 3 years வாரண்டியோட எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க மவுஸ் பார்த்தோம்னா அதுவும் ஒயிட் கலர்லாம் கஸ்டமர் கேட்டிருந்தால லாஜிடெக் பிராண்டோட G102 என்ற மாடல் கேமிங் மவுஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,000. அதை விட 2 years வாரண்டியோட நீங்கள் எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்ஸுமே ஜெனியூனான வாரண்டியோடு தான் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கோம். கொப்பி என்ற சாமான் கொடுக்குறது குறைவு. ஸோ உங்களுக்கும் இந்த ஜெனியூனான சாமான் தேவைன்னா நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க கஸ்டமருக்கு கொடுத்துருக்க கீபோர்ட் பார்த்தோம்னா ரெட் ட்ராகன் பிராண்டோட 5 சீரீஸில் வர மெக்கானிக்கல் கீபோர்ட். இது பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்விட்சோட வரது. நீங்கள் கீ அதுகளை ரெட் ஸ்விட்ச் ஏதாவது இஷ்யூ வந்தால் நீங்கள் கீயை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,000. மற்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு 1 year வாரண்டியோட வந்து கொண்டிருக்கும். இதோட லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் வந்து 1200 VA என்ற யூபிஎஸ் தான் கொடுத்துருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,500 அந்த ரேஞ்சில் வருது. மற்றது பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் பிசி பில்ட் ஃபுல்லாகவே இதோட டோட்டல் கோஸ்ட் பார்த்தீங்கன்னா 9,15,16 கிட்ட தான் வருது. ஸோ இதே மாதிரி பிசி நீட்ஸ் உங்களுக்கு இருக்குமெண்டா மற்றது உங்களோட வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு பர்பஸ் இருக்கும், மற்றது டெவலப்மெண்ட், மற்றது கேமிங் அந்த பர்பஸுக்கு இருந்தாலும் நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணி பிசியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ யாருக்கும் இந்த நீட்ஸ் இருக்குமெண்டா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கான நீட்ஸை அனுப்பினீங்கன்னா நாங்கள் அதுக்கான கொட்டேஷன்ஸை போட்டு வைப்போம். அதை பார்த்துக்கொண்டு உங்களுக்கு ஓகேண்டா நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணி பிசியை பில் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட பிராண்ட் நியூ மட்டும் இல்லாமல் ஜூஸ் பிசி மாதிரி தேவைன்னா நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஜூஸ் பிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 months வாரண்டியோட மட்டும்தான் வரும். பிராண்ட் நியூக்கு 3 years வாரண்டியோட நீங்கள் எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ இப்போ பிசி கரண்ட் சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதால நீங்கள் மினிமம் ரேஞ்சில் பிராண்ட் நியூவில் பண்ணணுமெண்டா எப்படியும் 1,20,000 பிசி மட்டுமே 1,20,000 அந்த ரேஞ்சில் வந்துடும். அதனால் தேவையானாக்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்களை கண்டெக்ட் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிசியோட பெஞ்ச் மார்க் டீட்டெயில்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த பிசியை பில் பண்ணி முடித்த பிறகு இந்த பிசியோட லுக் எப்படி இருக்குது அந்த டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். தேங்க்யூ.